முதல்ல வீட்டுக்குள்ள போன உடனே வேலைக்காரியை நிறுத்திடுவாங்க. Both of them are working. Don't have time to meet each other and speak with. Hardly one day. At least ஒரு 2 hours தான் கிடைக்க போறது. நிறைய அண்ணிங்க இங்க சொல்லிட்டா வீட்டுல பிரச்சனை வரும்னு இருக்காங்க. ஆனா நான் எல்லாத்தையும் சொல்லணும்னே வந்திருக்கேன். பசிக்குதுன்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஒரு நாள் பசியா இருக்குன்னு வருது, 1 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிடவே விட மாட்டாங்க. குழம்புல ஏதாவது பண்ணிடுவாங்க. எங்கிருந்தோ வந்துட்டு இங்க இது பண்ணக்கூடாது, நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பா அம்மா வந்தா எந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க அவங்களே மனசாட்சி படி சொல்லுங்க. நீங்க யாராவது ஒருத்தர் எங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா வாங்கன்னு நீங்க பாசத்தோட கூப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க உங்க மனசாட்சி படி பேசுங்க. செல்ஃபிஷா இருக்குன்றாங்க. யார் செல்ஃபிஷா இருக்கு? அவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு கத்து கொடுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறப்ப குடும்பத்தை பிரிக்கணும் தான் பாக்குறீங்க. கண்டிப்பா. அன்னிகளை வில்லிகளாக பார்க்கிற ஒரு பக்கம், அன்னிகள் தான் பாவம், குடும்பமே அவர்களை எதிரிகளாக பார்க்கிற மறுபக்கம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. திருமணத்துக்கு முன்னால் அண்ணியை பாத்தீங்களா? அண்ணியை பார்த்துட்டு வந்து வீட்டுல என்ன கமெண்ட் அடிச்சீங்க? மைதா மாவுல செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி மைதா மாவுல செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்க. ஆனா எப்படி இருக்கணும்னு நினைச்சீங்க? அவங்க த்ரிஷா மாதிரி அழகா இருக்கு. த்ரிஷா மாதிரி அழகா இருக்குன்னு நினைச்சீங்க. அவங்க மைதா மாவுல செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி இருந்தாங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நமக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், நம்மளோட ஷேர் பண்ணிக்கணும், அந்த விஷயங்களை எதிர்பார்த்தோம் நிறைய. ஆனா அது அமையலங்கிறது அப்ப ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. முதல் முறையாக நீங்கள் உங்கள் வீடு வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வர்றீங்க. அல்ல மத்தவங்க அவங்களை எப்படி நடத்தணும் ஆசைப்படுறீங்க? எனக்கு கனவுகள்லாம் பெருசா கிடையாது. யாரு எப்படி இருந்தாலும் எல்லாரையும் ஒரு கை பாத்துறோம்ன்ற தைரியம். அம்மா அப்பா விட்டுட்டு வரும்போது இங்க அந்த அம்மா அப்பா ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்கிட்ட அம்மா அப்பா மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? நாத்தனாருங்க அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கணும்னு ஆசை. நம்ம சொல்றதையும் அவங்க கேட்கணும், அவங்க சொல்றதையும் நீங்க கேட்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அண்ணியமா ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். வாவ், ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. என்னை அவர்கள் ஒரு 7வது பெண்ணாக நடத்த வேண்டும் என்ற ஆசை. ஏற்கனவே 6 பெண் இருந்தாங்களா? 6 பெண். 6 நாத்தனார் உங்க வீட்டுல? ஆமா. எவ்வளவு கஷ்டம் இல்ல? நாத்தனார்களுக்கு நிறைய பட்டப்பேர் வைப்பதா சொல்லுவாங்க. என்னெல்லாம் பட்டப்பேர் வச்சிருக்கீங்க? அவளுக்கே தெரியும். அவளை நச்சுன்னு தான் கூப்பிடுவா. நச்சா? நச்சிட்டே இருக்கு. அவ எனக்கு குச்சின்னு தான் கூப்பிடுவா. பட்ட பேர்னு எங்களுக்கு எதுவும் கிடையாது. அந்தந்த ஊர் பேரை சொல்லுவோம். வாஷி வருது, அந்தேரி வருது, சோ அந்தந்த பேரை சொல்லுவோம். ஆட்டோ வருது, லாரி வருதுங்க மாதிரி. ஒரு நாத்தனார் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணு கொஞ்சம் உள்ள போயிருக்கோம், அதனால பொந்து கண்ணின்னு வச்சிருக்கேன். பொந்து கண்ணி. சிஸ்டர் இன் லா நான் ஸ்டாப் எக்ஸ்பிரஸ்னு கால் பண்ணுவேன். இந்த ஷோக்கு எதுவும் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்களா? யாரு? உங்களை தான் சொன்னாங்களா அந்த மைதா மாவுன்னு? சரி சரி சரி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு அன்னைக்கு மட்டும் பேர் தெரியுது இப்போதைக்கு. அது போக வேற என்ன பேர் வச்சிருக்கீங்க? தென்றலா வரும்னு எதிர்பார்த்தோம். அப்புறம் அப்படி இருந்து கருணாகமாச்சு, நாட்டாமை ஆகி இன்னைக்கு சுனாமியாவே ஆயிடுச்சு. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? குள்ளமா இருக்கவங்கள டக் மாதிரி நடப்பாங்க, அதனால குள்ள பார்த்து சொல்லுவோம். அவங்களுக்கு தெரியுமா அந்த பேர் வச்சிருக்கிறது? தெரியும். இருக்காங்களா நீ? அதோ இது. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சகுனிகள் குடும்பங்களை 2ஆக பிரிக்கிறதுனால சகுனிகள்னு சொல்லி கடுமையான கோவத்துல உங்களுக்கு அண்ணியம் மேல கேட்டா பையன் சார் இந்த பால்சாமி. நீங்க வீட்டுக்குள்ள போன பிறகு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நினைத்ததில் எது அங்க இல்லை? இப்ப சாப்பிடுறதே பசிக்குதுன்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சுடுது வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனது ஒரு கேவலமான குடும்பம். ஒரு நாள் பசியா இருக்குன்னு வருது, 1 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிடவே விட மாட்டாங்க. ஆனா உடனே தண்ணி எடுத்து ஊத்திடுவாங்க, குழம்புல ஏதாவது பண்ணிடுவாங்க. மருமகள்லாம் லாஸ்டா தான் சாப்பிடணும். எங்கிருந்தோ வந்துட்டு இங்க இது பண்ணக்கூடாது, நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. நீங்க வெளியாளு தான்? ஆமா, நாங்க வெளியாளு தான். நல்ல துப்பு கேட்ட குடும்பம். உடம்பு சரியில்லைனாலும் சீக்கிரமா எந்திரிச்சிடணும். எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம தூங்கணும். எல்லாம் எந்திரிக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். யார்கிட்டயும் பேசக்கூடாது. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அவங்க வீட்டுல இருக்க பழக்க வழக்கம் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். நான் வாழ்ந்த சிச்சுவேஷன் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். எங்க
எங்க மாமியார் வீட்டுலன்னா காலையில 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவாங்க. அவங்க டைம்க்கே நானும் சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பாங்க. என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? முதல்ல வீட்டுக்குள்ள போன உடனே வேலைக்காரியை நிறுத்திடுவாங்க. முதல்ல நடக்கிறது அதுதான். அமைதியா வீட்டுக்குள்ள அப்படியே வந்த அண்ணி வீட்டுக்குள்ள வந்த உடனேயும் எப்படி முகம் மாறுறாங்க? நான் கோவிலுக்கு போச்சு அவங்க சொன்னனால தான் ஹஸ்பண்ட் என்ன கோவிலுக்கு தனியா போக கூடாதுன்னு சொல்றாங்க. நான் கோவில்ல போய் யார் கூடயாவது பேச போறேன்னா கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர போறேன். அதானே உலக வழக்கம். வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க டாம் மாதிரி இருந்துட்டு என்ன ஜெரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். எதுக்கு எடுத்தாலும் ஆபீஸ்ல இருக்க மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்னதா ஏதாவது குறும்பு பண்ணாலும் அங்கே அந்த டாம் முறைக்கிற மாதிரி உருன்னு முறைச்சிட்டு அவங்க தான் ஆக்சுவலா சிடுசிடுன்னு இருப்பாங்க. கட்டு மேட்டு உங்களுடைய ஃபேமிலிக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, என்னுடைய ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி அது உங்க வீடு நான பிறகு அப்புறம் பிறந்த வீட்டுக்கே ப்ரையாரிட்டி கொடுக்கறது எப்படி நியாயம்? குட் கொஸ்டின். அதாவதுடா எங்க அம்மாவோ அப்பாவோ அண்ணன் தம்பியோ யாராவது வந்தாங்கன்னா வாங்க வேண்டாம் வெறுப்பா ஏன் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இதே அவங்க வீட்ல இருந்து அவங்க சின்னம்மாவோ யாரோ வந்தா நாங்க உடனே காஃபி போடணும் எல்லாம் பண்ணணும். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. செல்ஃபிஷா இருக்குன்றாங்க. யார் செல்ஃபிஷா இருக்கு? அவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு கத்து கொடுத்துடுறாங்க. ஒரு புது பாயிண்ட். நிறைய அண்ணிங்க வந்து இங்க சொல்லிட்டா வீட்டுல பிரச்சனை வரும்னு இருக்காங்க. ஆனா நான் வந்து எல்லாத்தையும் சொல்லணும்னே வந்திருக்கேன். ஐயா தோர இது சோயநல பூமி ஐயா தோர. அவங்க அப்பா அம்மா வந்தா எந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க அவங்களே மனசாட்சிப்படி சொல்லுங்க. நீங்க யாராவது ஒருத்தர் எங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா வாங்கன்னு நீங்க பாசத்தோட கூப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க உங்க மனசாட்சிப்படி பேசுங்க. எங்க அண்ணி வந்தாங்க, எங்க குடும்பத்துல எங்க அம்மா தான் என்னோட ஃபாதர் முன்னாடியே எக்ஸ்பைர் ஆயிட்டாரு. 3 பேர். உங்க குடும்பத்தை பிரிக்கிறாங்க அவங்க. கூட்டு குடும்பத்தை நீங்க நல்லா நிர்வாகம் பண்ணுவீங்கிற நம்பிக்கை தானே உங்களை உள்ள கொண்டு வர்றாங்க. அந்த குடும்பத்துல இன்னொரு உறுப்பினர் ஆவது பதிலாக ஏன் குடும்பத்தை பிரிக்கிறீங்க? டேய் படுவா இதானே வேண்டாங்கிறது. அண்ணிங்கிறவங்க பிரிக்கிறது இல்லைங்க. அவங்க வீட்டுல மாமியார் இருக்கா பாத்தீங்களா? மர்க்கா சொல்லு. மாமியார் இருக்கா பாத்தீங்களா? ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி குனிடா. எங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை மட்டும் தான் நீ செய்யணும் அப்படியே நிர்பந்திக்க பொழுதுதான் அந்த பொண்ணு வந்து தனியா போகணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்ப குடும்பத்தை பிரிக்கணும் தான் பாக்குறீங்க. கண்டிப்பா இவளுக்கெல்லாம் நரகம் தான். இவங்க தனி கொடுத்துறோம் போறோம்னு சொல்றாங்க. 12 வருஷம் வரைக்கும் அந்த வீட்டுல நான் வாழ்ந்திருக்கேன். அந்த ரூமுக்கு கதவே கிடையாது. கொஞ்சம் கஷ்டம் கிடையாது. காலையில சீக்கிரம் எந்திரிச்சா கூட சீக்கிரம் ஏன் எந்திரிக்கிற அப்படின்னுவாங்க. ஆபீஸ் போறதுக்கு பிள்ளைய பாத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். அழுதுட்டு அப்படியே கிடக்கும். அவங்க பொண்ணோட பிள்ளைய தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க. என் பிள்ளை அப்படியே தொடக்கூட ஆள் இல்லாம அப்படியே கிடந்துச்சு. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவரு என்கிட்ட பேசிட்டு இருந்தா எங்க மாமனார் சொல்லுவாரு, என்ன பேச்சு வேண்டி கிடக்கு தூங்கு அப்படின்னுவாரு. கன்றாவியே. நாத்தனார்கள் கணவன் மனைவி உறவுக்குள் எப்படி தலையிட்டு அதை பிரிக்கிறார்கள்? வாரத்துல ஒரு நாள் தான் நமக்கு டைம் இருக்கு. அந்த டைம் எங்கேயா வெளில போனா she also accompany with us. What can we do? அடிக்கிறோம் நீ பண்ண அடிச்சிரலாம் வந்துக்க. நான் உங்களை தனியாவே போவேனான்னு சொல்லல. எப்ப நான் வெளியே கிளம்பினாலும் ஏன் ஒரு போட்டிக்கு மாதிரி வந்து நிக்கிறாங்க? நீ என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாவது சந்திரகிரணத்துல இருந்து வந்த ஏதாவது ஒரு பூதகணமா? முன்னாடி போக மாட்டாங்க. அந்த ஒரு நாள் கூட எப்படியாவது போட்டி போட்டுட்டு வரணும் இதே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டே யூஸ் பண்ணணும், நம்ம தான் போகணும் அந்த மாதிரி. வெயிட்டிங்கா. ஆஹா இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடி 4 சண்டேனா 4 சண்டேவும் போயிட்டு இருந்தேன். இப்போ ஒரு சண்டே கூட போக முடியறது இல்ல. அதான் இல்லங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை. ஒரு பர்சனலா அவங்கள்ட்ட ஒரு சினிமாவுக்கு போறப்போ நடுசீட்ல நீங்க போய் உட்கார நினைக்கிறது என்ன நியாயமா? அது ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓ வேகம் எனக்கு சோகம். எல்லா டைமா சினிமாக்கு போகும்போது நடுவுல உட்காரும். ஏதோ வருஷத்துல ஒரு வாட்டி. சினிமா ஒண்ணு நம்ம வந்து வாரம் ஒண்ணு போறது கிடையாது. கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? Both of them are working. Don't have time to meet each other and speak with. இதுல என்னப்பா இருக்குன்னா இருக்கு. தனியா இருக்கிறதுக்கான நேரமே கம்மியா இருக்கு. ஆமா அந்த டயத்துல வந்து ஹார்ட்லி 1 day அட்லீஸ்ட் ஒரு 2 hours தான் கிடைக்க போறது எல்லாருக்குமே இருக்கும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. உங்க அண்ணன் வந்து அவங்களை திருமணம் செஞ்சுட்ட பிறகு உங்களுக்கு சரியா பொருள்லாம் வாங்கி தரதுல நீங்க நினைக்கிறீங்களான்னு? ஆமா கண்டிப்பாக. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இப்ப அது அப்படியே மாறி போச்சு. அவங்களுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி இருப்பாங்க பாத்தீங்களா? இப்ப ஏதாவது வந்தாருன்னா அது அவங்க ரூமுக்கு மட்டும் அப்படியே தனியா போயிடும். ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? ஸ்வீட்லாம் நான் சாப்பிட மாட்டேன் மோஸ்ட்லி. ஏதாவது சாக்லேட் மாதிரி தான் வாங்கிட்டு வருது. பாக்கெட்ல போட்டு வந்து சாப்பிடுவோம். அதை தான் அவ சொல்றா. நல்ல சமத்ராணியே.